வணக்கம். ஆராய்ச்சி கடலிலே அனைவரும் படகோட்டு வளமிகன் நான் தமிழன். பொய் பொறுமையின் வாழ கருதுபவன் நான். வீரத்தின் சின்னமை விடுதலை போருக்கு வித்தாக உருவெடுத்தான் தமிழன். தன் மானம் கத்த கட்ட பொம்மனை தூக்கேற்று கொன்றது இந்நாடு. எல்லா வளமும் பொருந்திய செந்தமிழ் நாடு உச்சி மீது மாநிலத்தை விடுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே என்று உறங்கிய கடந்த மக்களுக்கு உணர்ச்சி வசம் தந்தான் பாவலன் பாரதி. நெருப்பு பொறிவரக்க நீங்க தீர்ப்பாட்டால் பொறுப்புடன் செய்த புதுவை திருப்புலவன் உருவசியும் ஓவா பிணியும் சிறு வகையும் சேரா தீர்வது நாடு என செத்தம் கொடுத்தான் செய்த காதி. தமிழ் வாழ தன் தலையை கொடுத்தான் குமணன். மாறிய போல் வாரி வாரி வழங்கினான் வள்ளல் பாரி. அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் புறந்த நாட்டில் ஒரு பாகமாகிய இந்த தென்காசி நாடு, இந்த தென்காசி நாட்டிலே மானாமதுரையில் காசிராஜன் என பெயர் பெற்று சீரும் சிறப்போடு ஆண்டு வருகிறேன். பேரன்பு மிக்க இந்த பாப்பா உங்களுக்கு கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் அவர்களுக்கும் எங்கள் செய்யாறு வட்டம் நெடும்புரை கிராமம் ஸ்ரீ பொன்னி நாடகமன்றத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி எதற்காக? இந்த பாப்பாங்குளம் கிராமத்திலே நல்லவராக வாழ்ந்து நல்லவராக பிறந்து அனைவருடைய மனதிலும் இடம் பிடித்துவிட்டு இறைவனடி சேர்ந்து விட்ட அருமை அம்மையார் திருமதி நாகம்மாள் அவர்கள் சாலோகே சாமீபே சாரூபே சாயுட்சம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவியை அவர் அடையும் என்பதற்காக இன்று இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிறந்தால் இவரை போலல்லவா பிறக்க வேண்டும், வாழ்ந்தால் இவரை போலல்லவா வாழ வேண்டும்,
அப்படி இந்த கிராமத்தில் பெயர் எடுத்து விட்டு நம்மையெல்லாம் விட்டு பிரிந்து சென்று விட்டார். அப்படிப்பட்ட அம்மையார் எப்படி அம்மா மறக்க முடியும், இதயம் குமுறுதே எங்கள் அருமை என்னை நாகம்மாள் மறைந்து போனதே. எப்படி அம்மா மறக்க முடியும், இதயம் குமுறுதே எங்கள் அருமை என்னை நாகம்மாள் மறைந்து போனதே. எப்படி அம்மா அருமை என்னை நாகம்மாள் மறைந்து போனதே. எப்படி அம்மா அருமை என்னை நாகம்மாள் மறைந்து போனதே. இப்படியெல்லாம் நடக்கும் என்று தெரிந்திருந்தாலே இப்படியெல்லாம் நடக்கும் என்று தெரிந்திருந்தாலே இப்படியெல்லாம் நடக்கும் என்று தெரிந்திருந்தாலே அந்த இறைவனிடம் நாங்கள் எல்லாம் கேட்டிருப்போமே. நிச்சயமில்லா வாழ்க்கையிலே தனித்தங்கமாக, நிச்சயமில்லா வாழ்க்கையிலே தனித்தங்கமாக இந்த ஊரினிலே வாழ்ந்து வந்தார் உயர்தரமாக. இந்த ஊரினிலே வாழ்ந்து வந்தார் உயர்தரமாக. எப்படி அம்மா மறக்க முடியும், இதயம் குமுறுதே எங்கள் அருமை என்னை நாகம்மாள் மறைந்து போனதே. எப்படி அம்மா நிலவில்லாமல் நீலவானில் வெளிச்சம் தோன்றுமா? நிலவில்லாமல் நீலவானில் வெளிச்சம் தோன்றுமா? நிலவில்லாமல் நீலவானில் வெளிச்சம் தோன்றுமா? அன்னை நாகம்மாள் நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி கிடைக்குமா? உனை பிரிந்து சொந்தங்களும் வாடுறாரம்மா. உனை பிரிந்து சொந்தங்களும் வாடுறாரம்மா. உன்னை பறி கொடுத்த நண்பர் எல்லாம் வாடிட்டாரம்மா. உன்னை பறி கொடுத்த நண்பர் எல்லாம் வாடிட்டாரம்மா. எப்படி அம்மா மறக்க முடியும், இதயம் குமுறுதே எங்கள் அருமை அன்னை நாகம்மாள் மறைந்து போனதே. எப்படி அம்மா இப்படி இந்த உலகத்திலே இந்த கிராமத்திலே நல்லவராக பிறந்து அனைவரிடத்திலும் அன்பாக வாழ்ந்துவிட்டு சென்ற அருமை அம்மையார் நாகம்மாள் அவர்கள் 4ஆம் பதவி அடைய வேண்டும், இறைவனுடைய பரமபதத்தை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் நாடகம் இருக்கிறது, அமைதியாக பாருங்கள்.